ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான அதே சமயம் செம்ம டேஸ்டான பச்சை பயிறு குழம்பு அப்படி இல்லைன்னா கடையல் எதுவுமே சேர்க்காம பிளைனாக அதோட டேஸ்ட்லேயே எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் சொல்கிற டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். இதுக்கு இன்றைக்கி 3/4 டம்ளர் போல் பச்சை பயிரை குக்கர்லேயே வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. நீங்கள் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 டம்ளருக்கு 3லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். உப்பு எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் ப்ளைன் பயிர் மட்டும்தான் வேக வைக்கிறேன். 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வைங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பயிர் உங்களுக்கு வெந்திருக்கும். இது எந்த அளவுக்கு இருக்கும்னா நம்ம தாளித்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாளித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் தாளித்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் தான் கரெக்டான பக்குவத்தில் வேகும். பயிறு வேகிறதுக்குள்ளேயே நான் வெங்காயத்தை நறுக்கி வச்சிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், அப்புறம் 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிட்டேன். கூட ஒரு 2 பச்சை மிளகா, 3 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் தாளிப்புக்கு, வேறு எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு குண்டா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் தாளிங்க. அப்போ தான் கடையிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, வெங்காயத்தை நல்லா வதக்கக்கூடாது. லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்தோடனேவே நம்ம பயிரை சேர்க்க ஆரம்பிச்சு, அந்த பயிரும் வெங்காயமும் சேர்ந்து தண்ணியில் தளதளன்னு கொதித்து வேகிறப்போ அது கடைசியில் கடையிறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ மூடி போடாமே ஒரு 15 நிமிஷம் அப்படி இல்லைனா 20 நிமிஷம் சிம்மில் வைங்க. நல்லா தளதளன்னு கொதித்து இந்த மாதிரி பயிறு வெங்காயம்லாம் நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு மத்து அப்படி இல்லைனா மேஷர் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து கடைய ஆரம்பிச்சிருங்க. இதில் கடையிறது தான் இருக்குது. நல்லா கடைஞ்சி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், நீங்கள் வரமிளகா சேர்க்குறப்போ விதையை கொஞ்சம் எடுத்துகிட்டு சேருங்க. அப்போ தான் நமக்கு வாயில் தட்டுப்படாது. இது கூடவே நீங்கள் கடையிறதுக்கு முன்னாடி வேக வைக்கிறப்போ கொஞ்சமாக ஜீரகம், பூண்டும் தட்டி போட்டு சேர்க்கலாம். அது இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.